கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைய தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது ஏசாயா 60ஆம் அதிகாரத்திலே அந்த 20 வசனத்தை நான் பார்க்கும் பொழுது, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் என்று வேதம் சொல்கிறது. அதாவது கர்த்தர் தான் உங்களுக்கு நித்திய வெளிச்சம் என்று வேதம் சொல்கிறது. அவர் வெளிச்சத்தின் தேவன், அவர் ஒளியாக இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆதியாகமத்தில் கூட வாசிக்கிறோம், ஆண்டவர் முதல்ல வெளிச்சத்தை கொண்டு வந்தார். வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்ன மாத்திரத்தில் வெளிச்சம் உண்டாயிற்று. அதற்கு பிறகு தேவன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றாக அவர் வரிசைப்படுத்துகிறார். ஒவ்வொன்றையும் ஆண்டவர் அவர் சிருஷ்டிக்கிறார், வருஷ பிரகாரமாக சிருஷ்டிக்கிறார். எல்லாரும் தேவன் ஒழுங்குபடுத்தினார். ஒழுங்கின்மையாக இருந்த அந்த பூமியில் அவருடைய வெளிச்சம் உண்டான உடனே வெளிச்சத்தை கொண்டு வந்த தேவன், வெளிச்சத்தினாலே தேவன் எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்தி தேவன் இந்த பூமியை ஆசீர்வதித்தார். மனிதனை உண்டு பண்ணினார், மனிதனை ஆசீர்வதித்தார். உண்மையாகவே இந்த நாட்களிலே அவர் உங்களுக்கு வெளிச்சமாக இருக்கிறார். அவர் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கைக்கு அவர் நித்திய வெளிச்சமாக இருக்கிறபடினால உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான துக்கத்துக்கு ஏதுவான நாட்களையும் தேவன் மாற்றுவதற்கு அவர் உண்மை உள்ள ஒரு நல்ல தேவன். நம்ம யோவான் வாசிக்கிறோம், இயேசு சொல்லும் பொழுது உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று பைபிள் சொல்கிறார். இயேசு சொல்கிறார், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று இயேசு சொன்னார். மகிமை உண்டாவதாக. இந்த நாட்களிலே அவர் உங்கள் வாழ்க்கையிலே, அவர் உங்கள் வாழ்க்கைக்கு அவரே நித்திய வெளிச்சமாய் இருந்து உங்கள் வாழ்க்கையில் தேவன் எல்லாவற்றையும் அவர் ஒழுங்குபடுத்துவார். அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் துக்கத்தினுடைய நாட்களை தேவன் மாற்றுவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதாவது வேதம் சொல்லி, உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். உங்களுடைய துக்க நாள், ஒவ்வொரு நாளும் துக்கம், ஒவ்வொரு நாளும் பிரச்சனை, அந்த துக்கத்துக்கு ஏதுவான அந்த நாட்களை அவர் முடித்து வைப்பார். எல்லாவற்றையும் அவர் மாற்றுவார். காரணம், அவரே உங்களுக்கு நித்தியமான நிரந்தரமான வெளிச்சமாக இருக்கிறார். அவருடைய வெளிச்சத்தினால ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய காரியத்தை அவர் செய்வார், அவர் ஆசீர்வதிப்பார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஆண்டவர்தாமே உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிதான காரியங்களை அவர் செய்வார். ஜெபமனோமா. எங்கள் அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, அருமையான ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் என் ஆண்டவர் ஆசீர்வதித்து நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.